கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். ஒரு முறை பூரண சமாதானம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஓவிய போட்டி நடந்து கொண்டிருந்தது. அங்கு பலவிதமான வண்ண ஓவிய கலைஞர்கள் ஓவியங்களை வரைந்து வைத்திருந்தார்கள். அதில் ஒரு ஓவியர் பச்சை நிற மலைகள், அதில் பல வகை கலர் சிவப்பு நிற பூக்கள், அதன் அருகில் அழகிய நீல நிற ஏரி, இதற்கிடையில் அழகிய வண்ணத்து பூச்சிகள், இப்படி பல ஓவியங்கள் அங்கு வரைந்து காணப்பட்டன. இதில் மற்றும் ஒரு ஓவியர் பயங்கரமாக வரைந்திருந்தார். அதில் அலைப்பாயும் கடலின் நடுவே ஒரு பாறையும், அந்த பாறையின் மீது ஒரு பறவையும் இனிமையாய் பாடுவது போல, அதாவது அந்த கடல் சீற்றம் பயங்கரமாக இருந்தும் கூட, மின்னல் பயங்கரமாக இருந்தும் கூட, இந்த பறவையோ எதையுமே பொருட்படுத்தாது பாடுகிறது போல ஒரு ஓவியம் இருந்தது. இதுவே முதல் பரிசு பெற்றுவிட்டது. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் சுற்றமும் சூழமும் அதிபயங்கர போராட்டங்கள் இருந்தும் எதையுமே பொருட்படுத்த மாட்டார்கள். பூர்ண சமாதானத்துடன் பாடிக்கொண்டு தான் இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். நம் தேவன் சமாதானத்தின் தேவன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நம் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து கடலை அதற்றினார், அமைதல் உண்டாயிற்று. துஷ்ட மிருகங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளை ஒளிய பண்ணுகிறார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் இந்த கொரோனா போன்றதான வைரஸ் நோய்களுக்கும் உங்களை தப்புவிக்கிற வல்லவர். உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சமாதானமாய் வாழ வேண்டுவதுதான் தேவனுடைய சித்தம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் பாவத்தை மன்னிக்கவும் சாபத்தை அந்த முழுது எலும்பை முறித்து மிகப்பெரிய விடுதலையும் தந்துள்ளார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று உள்ளது. ஆம், அவரே சமாதான பிரபு, சமாதான கர்த்தா. மற்றும் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் அவருடைய சத்தியத்தை நேசிக்கிறவர்களுக்கும் அதன்படி ஜீவிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டாம். தேவன் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் பூரண சமாதானம் தந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.